அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அப்பா தவத்திரு கர்மயோகி அவர்களின் பாதங்களை சமர்ப்பித்து இன்னைக்கான டெய்லி மெசேஜும் பார்க்கறதுக்கும் முன்னாடி நேற்றுக்கு நம்ம பேசின செஷன், அதாவது பகவானோட கொள்கைகள் ஆஃப் ரைட்டிங் லைஃப் டிவைன். ஸோ அந்த கொள்கைகள் தான் நம்ம திரும்ப ரீகேப்பாக பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா நேற்றுக்கு நம்ம பார்க்குறது ரொம்ப இலாபரேட்டிவாக பார்த்துட்டோம். அண்ட் கொஞ்சம் கஷ்டமாகுதோ புரிஞ்சுக்கிறதுக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதனால எளிமையான வார்த்தைகளை வச்சு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த செஷன் வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ அடிஷ்னலாக 2-3 பாயிண்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னதான் நம்ம காம்ப்ளிகேட் பண்ணாலும் இந்த எளிமையாக நமக்கு சொன்னாதான் புரியும் அப்படின்றதுனால நம்ம எளிமையாகவே பேசுவோம். 4 பிரின்சிபல் அவர் எழுதியிருக்கார் லைஃப் டிவைன். ஏதாவது ஒரு புக் எழுதுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும்ல. அந்த மாதிரி பகவான் லைஃப் டிவைன் எந்த நோக்கத்தில் எழுதினார், என்ன கொள்கைகள், எதனால் அந்த புக்கை எழுதப்பட்டது. உடனே எல்லாருமே மதர் தானே சொன்னாங்க அப்படின்னு. மதர் சொன்னாங்க, பட் மதர் சொன்னதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. ஸோ அது ஏதோ ஒரு நல்ல கொள்கைகள் இருக்கும், அதனால தான் அவங்க இன்சிஸ்ட் பண்ணாங்க லைஃப் டிவைன் எழுதுன்னு சொல்லிட்டு. அது என்னென்ன அப்படின்றது தான் நம்ம இப்போ குயிக்காக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இறைவன் சிருஷ்டி மூலயமா மனிதர்களை ஏற்படுத்தினாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு மரபு சொல்ற விஷயங்கள், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அதாவது பரமாத்மாவான அந்த இறைவன் ஜீவாத்மா ஆனா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா இது எப்படி, இந்த ப்ராசஸ் எப்படி அப்படின்றது நம்ம உபநிஷதங்களோ மரபோ கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு. அதனால அதை மீறி யாரும் அதை பத்தி கேட்கல. ஆனா பகவான் அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம், அதை அறிவது ரொம்ப முக்கியம். அதுதான் பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பிரம்ம ஞானத்தை சொல்லக்கூடிய ஒரு நூல் லைஃப் டிவைன். ஈஸியா. ஸோ இறைவன் சிருஷ்டி மூலயமா மனிதனானா அப்படின்ற ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது யாருமே தெரிஞ்சுக்கல, ஏன்னா அது கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை அறிவது பிரம்ம ஞானம்னு சொல்றாரு. அந்த பிரம்ம ஞானத்தை அவர் சொல்லி கொடுக்குறாரு லைஃப் டிவைன் மூலயமா. 2வது, சன்னியாசி இறைவனை அடையணுன்றதுக்காக உலகத்தை துறந்தாங்க. விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்க, உலகை அறியணும் அப்படின்றதுக்காக இறைவனை விட்டு விலகினாங்க. ஆனா எந்த அளவுக்கு சன்னியாசி இறைவனை அறிய முயன்றானோ அந்த அளவுக்கு விஞ்ஞானிகள் பண்ணல. அந்த அளவுக்கு விஞ்ஞானிகள் உலகை அறியல. உலகை அறிய முயலணும், அந்த அளவுக்கு அறியணும் அப்படின்றதுதான் அவர் அப்படி சொல்ற வர பாயிண்ட். 3வது வர்றது என்ன சொல்ல வர்றாருன்னா, இறைவன் சிருஷ்டி மூலயமா மனிதர்களை படைச்சாங்க அப்படின்றது ஓரளவுக்கு நம்மளுக்கு சிருஷ்டின்ற கான்செப்ட் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா பரிணாமத்து மூலமா மனிதன் இறைவனா ஆக அந்த பாதையில இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எந்த அளவுக்கு நம்ம சிருஷ்டியை தெரிஞ்சுட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம பரிணாமமா தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றாரு. ஸோ இறைவன் சிருஷ்டி மூலயமா மனிதர்களை ஏற்படுத்தினால்னு தெரிஞ்சவங்க நமக்கு பரிணாம மூலம் இறைவனா அவன் ஆக அந்த வாயில ட்ரை பண்றான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ அந்த பரிணாமம் கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லைஃப் டிவைன் எழுதினார். 4வது பாயிண்ட் வேத ரிஷிகள் இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தாங்க. அடுத்த கட்டத்துல இந்த ஜீவாத்மாவான இந்த மனிதர்கள் விஞ்ஞானி அப்படின்ற இதுல அந்த பேர்ல உலகை அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பண்றாங்க. இந்த உலகை அறியணும் அப்படின்ற பண்ற விஷயங்கள் பரிணாமம் மூலமா அவங்க இறைவன் ஆகுறாங்க அப்படின்றதுதான் வேத ரிஷிகளோட ஆன்மீக நம்பிக்கை. ஸோ இந்த ஆன்மீக நம்பிக்கையோட அடுத்த கட்டம் தான் சத்தியஜீவியம் அப்படின்றதுதான் அவரோட அடுத்த பாயிண்ட். ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மரபுகள் உபனிஷதங்கள் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்ற வேண்டிய விஷயத்த பகவான் கேள்வி எழுப்பி அதுக்கு அவர் ஆன்சர் பண்றதே ஒரு பெரிய சிறப்பு. அத்தகைய சிறப்புடைய நூல் தான் லைஃப் டிவைன் அப்படின்றது தான் நம்ம லாஸ்ட் செஷன்ல 4 கொள்கையா பார்த்தோம். ஐ திங்க் இந்த செஷன்ல கொஞ்சம் நல்லா எளிமையா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். புரிஞ்சுதான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு என்ன பாயிண்ட் ஆகுதுக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, நம்மளால மரணத்தை வெல்ல முடியுமா? எவ்வளவு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும், நம்ம என்னதான் கடவுளுக்கு டெய்லியும் பிரார்த்தனை பண்ணாலும், கோவிலுக்கு போனாலோ இல்லை மதர்கிட்ட வந்தாலோ இல்லை என்ன பண்ணாலுமே மரணத்தை வெல்ல முடியுமா அப்படின்னு ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும்? கண்டிப்பா முடியாது. என்ன நீங்க என்ன லூஸா, இது கூட தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட பகுத்தறிவுல என்ன தோணுது, நம்ம ஒருத்த மனுஷன் பிறந்தானா அவன் கண்டிப்பா இறப்பான், பிறவின்னு ஒண்ணு இருந்ததுன்னா இறப்புன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்குன்றதுதான் நம்மளுக்கு பகுத்தறிவு சொல்லிட்டு இருக்கு. அதேனா நேச்சர் அப்படின்றது பொற்றையா இருக்கு. ஆனா நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பகவானோட செஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதாவது லைஃப் டிவைனோட செஷன்ஸ் இன்ட்ரோடக்டரி செஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா. அதுல என்ன பார்த்தோம்,
பகவான் வந்து அவர் பண்ண பூரண யோகத்தை எழுதியிருக்காரு இந்த லைஃப் டிவைன். அதனால அது ஆன்மீக சிறப்புடைய நூல்னு பார்த்தோமா. பூரண யோகம்னா என்ன? அப்போ அந்த கேள்வி என்ன? பூரண யோகம்ன்றது வந்து ஒரு யோகம். அந்த யோகம் என்ன சொல்லி தருதுன்னா, மரணத்தையே இந்த உலகத்தால வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் பூரண யோகம். ஸோ பகவான் என்ன சொல்றாரு? மரணத்தை கூட வெல்ல முடியும்பா. அந்த யோகத்தை அவர் பண்ணியிருக்காரு. அந்த யோகத்தை சொல்லக்கூடிய நூல் தான் இந்த லைஃப் டிவைன். அந்த யோகம் பேரு தான் பூரண யோகம். அவரு அந்த பூரண யோகத்தை பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அந்த லைஃப் டிவைன்ல. பொதுவா என்ன அவர் சொல்ல வராருன்னா, நம்ம என்னதான் தெய்வ நம்பிக்கை வச்சிருந்தாலும், அவ்வளோ தூரம் நம்ம தெய்வத்தை நம்பினாலும் நம்மளோட பகுத்தறிவுக்கு வந்து அது வந்து அப்ளிகபிள் ஆகாது. என்னோட அறிவு என்ன சொல்லும்? இல்ல, கண்டிப்பா பிறப்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா இறப்புன்னு ஒண்ணு இருக்கு, சாவுன்றது ஒண்ணு வரும், மரணம்ன்றது ஒண்ணு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பகுத்தறிவு அது தடுத்துரும். நம்ம தெய்வ நம்பிக்கையை வச்சிருந்தாலும் நம்மளோட அறிவு வந்து அந்த நம்பிக்கையை தட்டி தட்டி கீழே இறக்கி கேன்சல் பண்ணிடும். ஆனா பகவான் இந்த லைஃப் டிவைன் என்ன பண்ணியிருக்காரு? நம்மளோட பகுத்தறிவுக்கு புரியுற அளவுக்கு, பகுத்தறிவுக்கு ஒத்து போற அளவுக்கு, டேய் நம்மளால மரணத்தை வெல்ல முடியும்டா அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ அத்தகைய பகுத்தறிவும் ஒத்து போகும்போது, தெய்வ நம்பிக்கையும் பகுத்தறிவும் சேர்ந்து ஒத்து போகும்போது நம்மளால பூர்ண யோகத்தினால பகவானோட ஹெல்ப்னால மரணத்தை வெல்ல முடியும் அப்படின்றதுதான் இங்க நம்ம பேச போறோம். ரெண்டாவது விஷயம், மனிதன் வந்து இறைவனாகும் பாதையில வந்து அவன் இருக்காங்க. ஆனா இப்ப நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? மனிதன் வந்து சன்னியாசி, ரிஷிகள், வேத ரிஷிகள் இந்த மூலியமா வந்து மேல 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 ஏறி மனிதன் வந்து கடவுள் ஆகிறான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் கடவுள்லேருந்து அடுத்த ஒரு கட்டம் இருக்குன்றது நமக்கு யாருக்கா தெரியுமா? ஓவர் மென்டல் காட்ஸ் தான் வந்து ஃபைனல் அப்படின்றத நம்மளுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அது இல்லை. பகவான் வந்து மனிதன்லேருந்து அந்த கடவுள்ன்றது ஓவர் மென்டல் காட்ஸ்லேருந்து திரும்ப இன்னொரு ஒரு சுத்த தெய்வ நிலைன்றது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. அதுதான் சத்தியஜீவிய நிலை. அந்த நிலைக்கு பகவான் போய் அதை வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் இங்கே லைஃப் டிவைன்ல எழுதியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு மரணத்தை பற்றியும் ஓவர் மென்டல் காட்ஸ்க்கு மேலே ஒரு சுத்த தெய்வ நிலை இருக்குன்றதையும் யாருமே இந்த உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அத்தகைய விஷயங்கள், அத்தகைய பொக்கிஷங்கள், அத்தகைய நன்மைகள் கொண்ட நூல் தான் லைஃப் டிவைன். அதை எழுதியிருக்காரு நம்ம பகவான். ஸோ இனிமேல் வர செஷன்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.